ஆதிரை அவர்களுக்கு பதில் இனிமேல் இவங்க தான், இப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ ஒருவேளை அதுதான் திட்டம் போட்டிருக்காங்களான்னு தெரியல. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட வைல்ட் கார்ட் என்ட்ரி. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடியே வந்து சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக பிக் பாஸ் டீம் வந்து சரியான ஒரு அடிபட்டுட்டாங்க. நான் ஆரம்பத்திலிருந்தே ஒரு விடயம் சொன்னதுதான், தயவு செய்து இந்த காமனர்ஸ் அப்படின்ற பேரில் இன்ஸ்டாகிராம் மூலமோ இல்லை வேற ஏதாவது மூலமோ இந்த ஒரு சீரியல் நடிச்சு போட்டு இந்த கமரினை போல இந்த வெளியில் டபுள் மீனிங் வார்த்தைகள் பேசி அதன் மூலம் பிரபலமான இந்த விஜே பார்வதி அப்படி வந்த நபர்கள், இந்த நபர்களை எல்லாம் ஷோக்குள்ள வந்து போட்டால் கண்டிப்பாக அவங்களோட மண்டைக்குள்ள எதுவுமே இருக்காது, கிரியேட்டிவிட்டியாக எதுவும் பண்ண மாட்டாங்க. கெட்ட கெட்ட வார்த்தைகள், அசிங்கமான விடைகள், வன்முறைகள் தான் நடக்கும். அதனால இப்படியான நபர்கள் போடாதீங்கப்பா அப்படின்ற இதெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பிக் பாஸ் டீம் வந்து படாத பாடுபட்டுட்டாங்க போல இருக்கு. எப்படி இருந்த தமிழ் பிக் பாஸை இப்படி வந்து கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் உலகம் ஃபுல்லாகவே பேச்சு. சரி, அப்படி இருக்கக்குள்ள இனி இந்த காமனர்ஸுக்கு இடமே இல்லை அப்படின்ற மாதிரி தரமான சீரியலில் இருக்கிற ஆர்டிஸ்ட், சினிமாவில் இருக்கிற ஆர்டிஸ்ட், படங்கள் நடித்து கொண்டிருக்கிறவங்க அவங்கள்லேருந்து ஒரு 6 பேர் இறக்கியிருக்காங்க அப்படின்றதான் தகவல். வைல்ட் கார்டு என்ட்ரி பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட வைல்ட் கார்டு என்ட்ரி. சரியா? ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்தால் இந்த சீசனில் டைட்டில் அடிக்கலாமான்னா அந்த ஒரு நிலைமை தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் மக்களுக்கு பிடிச்ச நபர்கள் அப்படின்னா கனி, சபரி, விக்ரம் அண்ட் சுபிக்ஷா அவங்களுக்கு வந்து சொல்லலாம். அண்ட் இவங்க தான் வந்து அங்கே வந்து ஓரளவாவது இப்போ கேம் ஆடுறாங்க. சரியா? ஸோ அப்போது வைல்ட் கார்டு என்ட்ரியில் ஒரு பிரதீப் பண்டனியை போல், ஒரு அசீமை போல், ஒரு விஜே அர்ச்சனா போல் கேம் ஆடக்கூடிய நபர்கள் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த டைட்டிலுக்கு போட்டி போடக்கூடியவங்களா இருப்பாங்கன்றதான் ஓப்பனாக வந்து இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியை பார்த்துடலாம். அடுத்தது அந்த ஆரம்பத்தில் சொன்னேன்ல, ஆதிரைக்கு பதிலாக இனி இவங்க தான், அவங்க யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரிங்களா மக்களே? வைல்ட் கார்டு என்ட்ரி இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரஜின், சந்திரா, அமி. ஸோ இவங்க மேலே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இவங்களுடைய பேர்கள் வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்ததுலேருந்து புதன்கிழமை இவங்க வந்து உள்ளுக்குள்ள போகிறதா இருந்தது. ஏன் போயில அப்படின்னு தெரியல. அப்படி அவங்க புதன்கிழமையே போயிருந்தா கமருடீன் அவர்களை டெர்மினேட்டட் வந்து பண்ணியிருப்பாங்க அவர் பண்ண கூத்துக்கு. ஸோ ஏதோ நல்ல காலம் தப்பிட்டாரு. இந்த வாரம் இந்த வீக்கெண்ட் வந்து அவர் பேச்சை வச்சு தான் முடிவுகள் வந்து எடுக்கப்படும். சரிங்களா? கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்னா அந்த பாவம் பட்சம் பார்க்க மாட்டாரு. அப்பாவி பிரதீபுக்கே ரெட் கார்டை கொடுத்துட்டாரு. சேதுபதி அண்ணா அவர்கள் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தவர். ஸோ யாரோட வாழ்க்கையை மதிக்கணும்னு அவர் விரும்ப மாட்டாரு. ஸோ அதனால தான் இன்னும் கமருடீன் அப்படின்ற நபர் விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டீமே டெர்மினேட் பண்ணலாம்னு சொல்லிக்க அது பார்த்து பண்ணுவோம், அவசரப்பட வேணாம்னு சொன்னது விஜய் சேதுபதி அண்ணா. சரிங்களா? ஸோ அந்த அந்த விஜய் சேதுபதி அண்ணாட அந்த நல்ல மனசுக்கு தான் இன்னும் கமருடீன் வந்து இப்போ வரைக்கும் அந்த ஷூட்டிங்கில் இருக்காரு. இல்லைன்னா அவர் வந்து அடிக்க போன அன்னைக்கு வந்து டெர்மினேட் பண்ணியிருப்பாங்க. சரவணன் அவர்களுக்கு நடந்த மாதிரி நடந்திருக்கும். சரியா? ஸோ ஓகே. ஸோ சந்திரா, அமி, அப்புறம் பிரஜின் கணவன் அண்ட் மனைவி. ஸோ இவங்க வந்து வருவதாக தகவல். அடுத்தது தீபா பாலு, இவங்க வந்து படம் நடிச்சிருக்காங்க, தெலுங்கு படம் ஒன்று நடிச்சிருக்காங்க. அடுத்தது ஹார்ட் பீட் அந்த சீசன் 2 வந்து முடிய இருக்கு, அதில் ஹீரோயின் இவங்க தான். ஸோ இவங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிபு சூரியன் அப்படின்றவர் ரோஜா சீரியலில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ இவர் அடுத்தது விஜே சோபனா, ஒரு விஜே தாங்கல்ல, என்னதான் இருந்தாலும் வேணாம். பிரியங்கா டெஸ்பாண்டே மேமோட கால் தூசியும் யாரும் வர மாட்டாங்க. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அவங்களோட கேம் பிளே என்ன, ஷீ இஸ் அ ராக் ஸ்டார். ஸோ ஓகே, அடுத்து விஜே சோபனா அவர்களுடைய பேர் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை கமருடீன் இந்த வாரம் தப்புனா திவ்யா கணேஷ் அப்படின்றவங்களை இறக்கலாம் அப்படின்றேன். அது ஏன் அப்படின்னா அவங்க 2 பேருக்கு முடியல கடந்த கால கதை இருக்கான். அப்பா சாமி, அப்போ ரெட் கார்டு கொடுக்க விட மாட்டாங்க போல இருக்கு. இந்த வீக் இல்லைன்னாலும் வருகின்ற வீக்கு கமருடீன் ரெட் கார்டு வாங்கிட்டு தான் போகிறேன். ஸோ திவ்யா கணேஷ் அப்படின்னவங்க இப்போ நிறைய கதைகள் இனிமேல் வரும் போல இருக்கு. சபாஷ் சபாஷ் தான் சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒருத்தனை ஹேட் பண்ணால் காலை நம்மளை ஹேட் பண்ணும் வச்சு செய்யும்னே. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கமலேஷ் அவர்கள். இவரை நிறைய படங்களில் சீரியலில் வந்து பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே தரமான ஒரு போட்டியாளர்கள் தான். சரிங்களா? சரி, இதில் வந்து என்ன விஜய்க்கு ஆதிரைக்கு பதிலாக
இவங்க தான் அப்படின்னீங்க அப்படின்னைக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஆதிரை அவர்களை இந்த வீக் அனுப்பிடுவாங்க. ஆதிரை அல்லது அரோரா. ஸோ ஆதிரை வந்து என்னால் புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கு. ஒரு நல்ல ஒரு போல்டாக பேசக்கூடிய ஒரு நபர், என்னாச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஒருவேளை இன்று அவங்க இன்னும் ஷூட்டிங் எவிக்ஷன் நடக்கல, ஒருவேளை இன்று அவங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னா குட் லக் ஃபார் த ஃபியூச்சர். சரிங்களா? ஸோ ஓகே, சரி அப்போ வருவோம். ஆதிரை போயிட்டாங்கன்னா விஜய் வந்து கிளியர் ஆயிடுவார். பிக் பாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் விஜயை வச்சு பெரிய விடயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவருக்கு தனியாக பண்ண அப்படி இருக்கும். ஜோடி வேணுமில்ல, ஒன்றா இல்லை ரெண்டான்னு தெரியல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீபா பாலு அப்புறம் இந்த திவ்யா கணேசன்றவங்க யாருக்கு ஜோடி சேர்ப்பற போகிறாங்கன்னு தெரியல. தீபா பாலுக்கு எஃப்ஜியோட வயசு தான். சரிங்களா? ஸோ அப்போது எஃப்ஜே உங்களையும் விடுறதா இல்லை இந்த லவ்வை வச்சு. லவ்வை பிக் பாஸில் பண்ணவன் ஏன் வாழ்க்கையில் கூட உருப்பிட்டவன் கொஞ்சம் பேர் தான். சரி, பிக் பாஸில் பண்ணவன் உருப்பிட்டதாவே சரித்திரம் இல்லை. ஒரு கண்டத்துலேருந்து தப்பிட்டீங்க, அடுத்த கண்டத்துலேருந்து தப்புவீங்களான்னு தெரியல. ஆனால் புத்தி உள்ள பிள்ளைக்கு ஒருக்கா சூடு கண்டா அந்த பிள்ளை அறிவாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி நீங்கள் டேலண்டடான ஒரு ஆள். அந்த திமிரு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நல்லா இருக்கு. மற்றும்படி ஒரு நல்லா வர வேண்டிய நபர். சரியா? இந்த லவ்வில் விழுறீங்களா? இந்த லவ் எப்படிப்பட்ட லவ்வாக வருமா அப்படின்னு தெரியல. பார்ப்போம். இதுதான் அப்டேட் மக்களே. இதுதான் வைல்ட் கார்ட் கான்டெஸ்டன்ஸோட அப்டேட்டு. இன்னும் அந்த ஷூட்டிங் நடக்கலை, ஈவினிங் தான் நடக்க இருக்கும். அது நடந்ததுக்கப்புறம் அதை பற்றியும் பேசலாம். மற்றும் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய தரமான சிறப்பான சம்பவங்கள். இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட் நெருப்பாக இருக்கும். நாளைக்கு வைல்ட் கார்ட் என்ட்ரி சம்பவம். இன்று வந்து சேது அண்ணா அவர்கள் விஜய் பார்வதிய கமருடின மெயினாக வச்சு செஞ்சிருக்காங்க அப்படி என்பது வருகின்ற 100% உண்மையான தகவல். சரிங்களா? ஸோ தீபாவளி நான் சொன்ன மாதிரி நேற்று நைட்டே சொன்னல, தீபாவளிக்கு ரெடியா இருங்கன்னு. தரமான தீபாவளி இருக்கு, வெறித்தனமான சம்பவம் இருக்கு. இவங்க பேசுற பேச்சை வச்சுதான் இவங்களுடைய பிக் பாஸ்ல இவங்க நீடிக்கிறதா இல்லையான்றது தீர்மானிக்கப்படும். சரிங்களா? ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி இப்ப சொன்ன பெயர்கள் வரும் பட்சத்தில் உங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்றத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. எனக்கு வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கிற மாதிரி கிடக்கு. அதாவது திவ்யா கணேஷ் அப்புறம் தீபா பாலு இவங்க லவ் கண்டென்ட் பண்ணாம விஜய் அர்ச்சனா மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஏன்னா விஜய் அர்ச்சனா, ரித்விகா போன்ற கான்டெஸ்டன்ஸை பார்க்குறது வெரி ரேராக இருக்குது. வியானான்னு ஒன்று வந்திருக்கு, ஆனால் அது பக்கா ஃபேக்கு. அது கிளியர். சரியா? ஸோ ஓகே மக்களை, பார்த்தது எங்களுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்க. நன்றி.